வந்து பாக்டீரியல் growth curve டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். பாக்டீரியல் growth curve வந்து நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்குது. நம்பர் ஆஃப் பாக்டீரியா லாக் ஃபேஸ், லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ், ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன் இருக்குது. இதெல்லாம் வரைஞ்சிட்டு டைமு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் பாக்டீரியான்னு போடணும். அதுக்கப்புறம் மெயின் கீவேர்ட்ஸ் வந்து என்னதுன்னா, பாக்டீரியல் growth curve வந்து லாக் ஃபேஸு. லாக் ஃபேஸில் வந்து என்ன இருக்குன்னா, அடாப்டேஷன் டு த என்விரான்மெண்ட்டில் வந்து அடாப்டேஷன் கொடுக்கும். நோ இன்க்ரீஸிங் இன் த செல் மெம்பர், செல் நம்பர் வந்து நோ இன்க்ரீஸிங் இன் செல் நம்பர் வந்து இன்க்ரீஸாக இருக்காது, எந்த ஒரு இன்க்ரீஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் ஃபேஸில் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ், லாகரித்தமிக் ஃபேஸு. இதில் வந்து ரேபிட் செல் டிவிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸில் வந்து நியூட்ரியன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸோசியேஷன் அண்ட் டாக்ஸிக் பில்டப் வந்து நடக்கும். டாக்ஸிக் வந்து பில்டப் வந்து நடக்கும். க்ரோத்து டெத்து, அதுக்கப்புறம் டெத்து வந்து பேலன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளைன் ஃபேஸ் வந்து செல் டெத்து, எக்ஸைட்டட் க்ரோத்து, அதுக்கப்புறம் வந்து டியூ டு நியூட்ரியன் டிப்ளீஷன் அண்ட் டாக்ஸிக் அக்குமுலேஷன். நியூட்ரியன் வந்து டிப்ளீஷன் நடக்குது, டாக்ஸிக் அக்குமுலேஷன் வந்து நடக்குது. செல் டெத், எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் டியூ டு நியூட்ரியன் டிப்ளீஷனும் டாக்ஸிக் அக்குமுலேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே வந்து கவுண்ட் வரையணும். பாக்டீரியல் கவுண்ட் வந்து டோட்டல் கவுண்ட் வந்து அதுக்கப்புறம் டோட்டல் பாக்டீரியா போத் லிவிங் அண்ட் டெத்து. அதுக்கப்புறம் வயபிள் கவுண்டில் வந்து ஒன்லி லிவிங் வயபிள் செல்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதான். அந்த டயக்ராம் போட்டு முடிச்சிடணும். 5 மார்க்குக்கு நல்லா பெருசாக எழுதணும்.